வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீரம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்னதாகவே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்த ஒரு வீர பெண்மணி உண்டு. அவர்தான் சிவகங்கையின் சீமாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். இன்று நாம் பார்க்க போவது அந்த மாபெரும் வீராங்கனையின் அனல் பறக்கும் வரலாறு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் தம்பதிக்கு 1730 ஆண்டு ஒரே மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் அவர்கள். ஆண் வாரிசு இல்லையே என்று அந்த மன்னர் வருந்தவில்லை. மகளை ஒரு மகனைப் போல வளர்த்தார். சிலம்பம், வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு என பல மொழிகளிலும் அவர் புலமை பெற்றிருந்தார். வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய 16வது வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த போது 1772 ஆங்கிலேய படைகளும் ஆற்காடு நவாப்பும் இணைந்து காளையார் கோவிலில் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த போர்ல மன்னர் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைஞ்சாரு. சிவகங்கை ஆங்கிலேயர் வசம் விழுந்தது. தன்னுடைய கணவரை இழந்த வேலுநாச்சியார் அவர்கள் கைக்குழந்தையோடு திண்டுக்கல் அருகே உள்ள விருச்சிப்பாக்கத்திற்கு தப்பிச் சென்றார். அங்க 8 வருஷங்கள் வரைக்கும் தலைமறைவாக இருந்து ஆங்கிலேயரை வீழ்த்த திட்டம் தீட்டினாங்க. ஹைதர் அலியின் உதவியோட ஒரு பெரும் படையையுமே திரட்டினாங்க. அந்த படையில பெண்களுக்கென உடையாள் என்ற தனி படையையே உருவாக்கினாங்க. 1780வது வருஷம் விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை கோட்டையை மீட்க புறப்பட்டாங்க வேலுநாச்சியார் அவர்கள். கோட்டைக்குள்ள பெண்கள் மட்டும் செல்ல அனுமதி இருந்ததை பயன்படுத்தி தன்னுடைய படை வீராங்கனைகளை உள்ளே அனுப்புனாங்க. அப்போ குயிலி என்ற வீராங்கனை தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அளித்தாங்க. இதுதான் உலகின் முதல் மனித வெடிகுண்டு தாக்குதல். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம திகைத்த ஆங்கிலேயர வேலுநாச்சியாரின் படை துவம்சம் செஞ்சது. இழந்த சிவகங்கை மண்ணை மீண்டும் மீட்டு அரியணை ஏறினார் வேலுநாச்சியார் அவர்கள். மருது சகோதரர்களின் உதவியுடன் 10 ஆண்டுகள் திறம்பட ஆட்சி செஞ்சாங்க. 1796வது வருஷம் டிசம்பர் மாதம் இந்த வீரமங்கை இயற்கை எதிர்க்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வேலுநாச்சியார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு முன் உதாரணம். இந்த வீர வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.